Hi friends, வணக்கம். வெல்கம் டு மணி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியான, அதுவும் கலர்ஃபுல்லான, ரொம்ப ஜூஸியான ஒரு சிக்கன் கிரேவி. இது வந்து பிரியாணி, சாதம், இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சூட்டாகக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப்பில் தண்ணி வச்சுருக்கேன். அதோடவே வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போல் நம்ம வந்து மல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சீரக பவுடர், மிளகுத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மசாலா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கிரேவி வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஏலக்காய், அதோடவே கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கலாம். முழு மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஒரு ஃப்ரை கொடுத்துட்டு ஃப்ரை ஆனதும் அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை ஸ்மெல் போனதும் அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து போனோடையோ இல்லை போன்லெஸ்ஸாவோ நமக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெண்டுமே மிக்ஸ்டாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். நல்லா அதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இப்போ அதோட கலரில் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா மிக்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம சிக்கனை வந்து வேக விடணும். வேக விடுறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ அந்த கேப்பில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா வெங்காயம், அதை வந்து ஒரு கப் தயிரோட நல்லா மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம சிக்கனை வந்து நல்லாவே வந்து மசாலாலாம் நல்லா ஒட்டி ஒரு ஆஃப் பாயில் வரைக்கும் குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தயிரும் சேர்ந்த பேஸ்ட்டு அரைச்சி அதையும் சேர்த்து வச்சு அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து வேக விடணும். சிக்கன் அந்த மசாலா எல்லாமே குக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் குக்கரில் வைக்கனாலும் வைக்கலாம். மூடி வச்சு நான் ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் விட்டேன். பாருங்கள், நமக்கு சிக்கன் வந்து நல்லாவே குக் ஆகி நம்ம கிரேவியும் சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா திக்காக ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இந்தளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணிடணும். ஃபைனலாக நம்ம மல்லி இலை தூவி இறக்கணும்னா நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து சிம்பிளாக குஸ்கா வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான ரெசிபியை உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.